ஹலோ கைஸ், எக்ஸல்ல டுடே முக்கியமான டாபிக்கான கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் பேசிக்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல மொத்தம் 6 டாபிக் இருக்கு. ஹைலைட் செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், கிளியர் ரூல்ஸ், டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்றதை சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நார்மல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது எந்த ஒரு கிரைட்டீரியா இல்லைனா கண்டிஷனல் இல்லாம ஃபார்மேட் பண்றது. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் இங்க 25 ஒரு நம்பர் டைப் பண்ணிட்டு ஏதாவது ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணா கலர் சேஞ்ச் பண்ணிப்பேன். செல்லோட ஃபில் கலர் வந்து என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் போல்ட் வேணும்னா போல்டு, ஃபாண்டோட ஸ்டைல் மாத்திக்க முடியும், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நார்மலா ஃபார்மேட் பண்ணுவேன். எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, எனக்கு கிரைட்டீரியாவும் கிடையாது. இதுவே ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இல்ல கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஃபார்மேட் பண்றது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். புரியுதுங்களா? நான் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோம் டேப்ல இங்க ஸ்டைல்ஸ் அப்படின்ற குரூப்ல பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட் செல் ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல எம்ப்ளாய் ஐடின்ற காலம்ல நான் எம்ப்ளாயிஸோட ஐடிஸ் எல்லாம் என்டர் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த காலம் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இதுல 1500க்கு அபோவ் இருக்கிற ஐடிஸ் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, 1500க்கு அபோவ் இருக்கிற ஐடிஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும். அதுதான் எனக்கு கிரைட்டீரியா. ஸோ நம்ம இங்க கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தானே ஃபார்மேட் பண்ண போறோம். அதனால கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ்ல கிரேட்டர் தென், பிகாஸ் 1500க்கு மேல இருக்கிறத கொடுக்க போறோம். ஸோ கிரேட்டர் தென் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ரெட்ல ஷோ ஆயிடுச்சு. அதாவது 1578 அதே எடுத்துக்கிச்சு. நான் 1500 கொடுக்குறேன். இந்த பார் எதுக்குன்னா நீங்க எந்த வேல்யூக்கு மேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்ற வேல்யூ இங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பார் பாருங்க, இங்க வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த செல்லுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்டோ வேல்யூவோ அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைட் ரெட், எல்லோ ஃபில்லு, கிரீன் ஃபில்லு, லைட் ரெட் ஃபில்லு, ரெட் டெக்ஸ்ட மட்டும் ரெட் டெக்ஸ்டா காட்டும், ரெட் பார்டர் மட்டும் காட்டும். இதுல இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்களே கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்ட், பார்டரு, ஃபில் எந்த கலர்ல ஃபில் ஆகணும், நெக்ஸ்ட் அந்த ஃபாண்டோட கலரு, ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே உங்களால கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சொன்னா நான் டைம் ஆகும். ஸோ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நான் சிம்பிளா லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா 1500க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ், அதாவது 1500க்கு மேல இருக்கிற ஐடி நம்பர்ஸ் எல்லாம் ரெட் கலர்ல ஹைலைட் ஆகி ஷோ ஆகுதுங்களா? இப்போ நாளைக்கு இன்கேஸ் நான் இந்த 1205 அப்படின்றது வந்து ஐடி நம்பரோ ஏதோ ஒன்று 1520 மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது ரெட்ல ஹைலைட் ஆகுது. ஏன்னா 1500க்கு மேல இருக்கணும், மேல இருந்தா ஹைலைட் பண்ணணும்ட்டு நம்ம ரூலை செட் பண்ணிருக்கோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னா, சிம்பிளா மறுபடியும் அந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ரூல்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ், கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்கிற ரூல்ஸை மட்டும் கிளியர் பண்ணி விட்டுரும். கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட் அப்படின்னா அந்த ஷீட்ல இருக்கிற மொத்த ரூல்ஸையுமே கிளியர் பண்ணி விட்டுரும். நான் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், மொத்த ரூல்ஸும் எகிரி போச்சு. அடுத்து ஹைலைட் ரூல்ஸ் செல் ரூல்ஸ்ல லெஸ் தென், கிரேட்டர் தென் பாத்தீங்கன்னா லெஸ் தெனும் உங்களுக்கு அது சேம் ஆப்போசிட் இருக்கும். லெஸ் தென் கொடுத்தீங்கன்னா 1500க்கு கீழே இருக்கிற ஐடி எல்லாம் ஷோ ஆகும். பிட்வீன் 1200 to 1500 இதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுனா இந்த பிட்வீனை யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு அப்படின்னா சேம், அதாவது நம்ம எக்ஸாக்ட் வேல்யூவை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணிக்க முடியும். அதாவது 1500 கொடுக்குறேன்னா 1500 இருக்கிற நம்பரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சிம்பிள் தான். நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா போர் அடிச்சிடும். நேரா டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இது ஒரு வீக்ல இருக்கிற டேஸ் எல்லாம் என்டர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ, மறுபடியும் மண்டேல இருந்து கண்டினியூ ஆகி சண்டே வரைக்கும் என்ட்ரி பண்ணிருக்கேன். மறுபடியும் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகி சண்டே வரைக்கும் என்ட்ரி பண்ணிருக்கேன். 3 வீக்ஸ் என்டர் பண்ணிருக்கேன். இப்ப இந்த காலம்ல மண்டே அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகி ஷோ பண்ணணும். சரிங்களா? வேற எதுவும் ஹைலைட் பண்ண தேவை, மண்டேன்ற வேர்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டினா போதும். சோ இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல் ரூல்ஸ்ல டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிஃபால்ட்டா மண்டேன்னு காட்டுது. மண்டேன்னு என்டர் ஆயிருக்கு. லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு மண்டே வேண்டாம், நான் சண்டே கொடுக்குறேன். சண்டேன்னு கொடுத்துட்டு ரெட் வேணாம், எனக்கு கிரீன் வேணும்னு வச்சுக்கோங்க. கிரீன் கொடுத்துட்டு இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லா கவனிங்க, கிரீன்ல அதாவது சண்டே எல்லாமே கிரீன்ல ஹைலைட் ஆகி காட்டுது. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த சாட்டர்டேன்றத சண்டேன்னு மாத்திரம் வச்சுக்கோங்களேன். சண்டேன்னு மாத்திரனா அதுவும் கிரீன்ல ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. ஸோ ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கிளியர் ரூல்ஸ்ல என்டையர் ஷீட் கொடுத்துட்றேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க.
டூப்ளிகேட் வேல்யூஸ் காட்டுதுங்களா? அதாவது இந்த சேலரி என்ற காலம்ல பாருங்க, ஒரே சேலரியை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? இங்க ஒருத்தர் வாங்கியிருக்காரு, இங்க ஒருத்தர், ரெண்டு பேருமே சேம் சேலரி வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி சேம் வேல்யூஸ் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை ஹைலைட் பண்ணி தனியா ஷோ பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல் ரூல்ஸ்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க, ஒரே வேல்யூ திருப்பி திருப்பி வருது அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டுது. 18,750 அப்படின்னா கீழே இருக்க காட்டல 2,700 இருக்கு பாருங்க, இதே சேலரி இங்கேயும் வாங்கியிருக்காரு. சோ இது ஹைலைட் ஆகி காட்டுது. இல்ல எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் ஹைலைட் பண்ண தேவையில்ல, யூனிக் வேல்யூஸ், அதாவது ஒரு முறை மட்டும் வந்திருக்க வேல்யூ மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இங்க யூனிக் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க 13,500 வேற எங்கன்னா இருக்கான்னு பாருங்க, இருக்காது. 13,500 ஒரே ஒரு செல்லுல மட்டும் தான் இருக்கு. சோ அதை மட்டும் ஷோ பண்ணுது. 25,000 வேற எங்கன்னா இருக்க பாருங்க, எதுவும் இல்ல. அதனால இது தனியா இருக்கிறதுனால இந்த 25,000 ஷோ பண்ணுது, அதாவது ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு டூப்ளிகேட் வேணா டூப்ளிகேட், யூனிக் வேணா யூனிக், எதை வேணா செலக்ட் பண்ணிக்கங்க. நான் டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லைட் ரெட் அப்படின்னு மாத்தினா ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க 18,500 மேல இருக்கு, லாஸ்ட்லயும் 18,750 இருக்கு. ஓகேங்களா? சோ ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணி காட்டும். மறுபடியும் இந்த ரூல்ஸை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹைலைட் செல் ரூல்ஸ் மொத்தம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாப் பாட்டம் ரூல்ஸ் போவோம். இப்போ சேம் ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு கீழே டாப் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலயும் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சேலரி என்ற காலம்ல பாருங்க, மொத்தத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டாப் பாட்டம் ரூல்ஸ்ல டாப் 10 ஐட்டம்ஸ் இருக்குங்களா? அதாவது இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்கள டாப் 10ல யார் அதிகமா சேலரி வாங்குறாங்க அப்படின்றத ஷோ பண்ணும், ஹைலைட் பண்ணி காட்டும். செக் பண்ணி பார்க்கலாமா? இது கிளிக் பண்ணிட்டு டாப் 10ல யாரா இருக்காங்கன்றது ஹைலைட் பண்ணி காட்டுது. அதாவது இருக்கிறதுல ஹையஸ்ட், அதுக்கு கீழே இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10ல இருக்கிறவங்களோட சேலரி வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த டாப் 10ன்றது கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமாவும் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கம்மி பண்றேன், டாப் 5 வைக்கிறேன். பாருங்க டாப் 5ல இருக்கிற சேலரிஸ் எல்லாம் ஹைலைட் ஆகுதுங்களா? இதே டாப் 6 வைக்கிறேன், சரி டாப் 4 வைக்கிறேன், டாப் 3, டாப் 2, டாப் 1 பார்த்தீங்கன்னா 63,000. சோ இந்த மாதிரி உங்களால ரேஞ்சை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இப்போ டாப் 10 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா? டாப் பாட்டம் ரூல்ஸ் மறுபடியும் கிளியர் செல்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டாப் பாட்டம் ரூல்ஸ்ல டாப் 10 ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு, பாட்டம் 10 ஐட்டம்ஸ் அதே தான். அந்த கம்பெனில லாஸ்ட் கம்மி சேலரி வாங்குற 10 பேரை ஹைலைட் பண்ணி காட்டும், அதாவது 10 சேலரி ஹைலைட் பண்ணி காட்டும். பாட்டம் ரூல்ஸ் கொடுத்துட்டு டாப் 10 கொடுத்தீங்கன்னா கம்மியா சேலரி வாங்குறவங்க லாஸ்ட் 10 பேரை ஹைலைட் பண்ணி காட்டுதுங்களா? 10 பேர் வேணா எனக்கு ஒரு 3 பேர் காட்டு அப்படின்னா 3 பேர் காட்டுது பாருங்க, 3 பேர் காட்டுதுங்களா? அவ்வளவுதான். சோ மறுபடியும் கிளியர் ரூல் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாருங்க, அதுலயே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டாப் பாட்டம் ரூல்ஸ்ல டாப் 10 ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு, பாட்டம் 10 ஐட்டம் பார்த்தாச்சு. டாப் 10% அப்படின்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 10 to 100 நான் ஒரு ரேஞ்சில் ஒரு வேல்யூஸ் என்டர் பண்ணிருக்கேன்னா 10, 20 சீரியலா என்டர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டாப் பாட்டம் ரூல்ஸ்ல டாப் 10% அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க பாருங்க 100 வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. அதாவது இந்த 100 வேல்யூஸ்ல டாப் 10% ஹோல்ட் பண்றது இந்த ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா? மீதி இருக்கிற 90% இந்த 9 வேல்யூஸும் ஹோல்ட் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ இன்க்ரீஸ் பண்ற பாருங்க, 11 வச்சா எதுவும் நடக்கல, 20 வச்சேன்னா 2 செல் ஹைலைட் பண்ணுது பாருங்க. அதாவது டாப் 20% இந்த 2 வேல்யூஸ் ஹோல்ட் பண்ணுது. இந்த இருக்கிற ரேஞ்ச் மொத்தத்தை 100% வச்சுக்கிறீங்கன்னா இந்த 100%ல இந்த ஒரு செல்லு மட்டும் டாப் 10 அப்படின்ற வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது. 20 வச்சீங்கன்னா 2 செல்ஸ். ஓகேங்களா? இப்போ 13 வச்சீங்கன்னா எத்தனை வரும்? 3 செல்லு காட்டுது பாருங்க. 14 வச்சா 4 செல்லு காட்டுது. அதாவது 10 செல் இருக்கு, 10 செல்லுல ஒரு செல்லு வந்து 10%. கரெக்டுங்களா? அப்போ டாப்ல இருக்கிற 10% மட்டும் ஃபர்ஸ்ட் 10ல காட்டுச்சு. இதே 20% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 செல்லு காட்டுது, 13 கொடுத்தா 3 செல்லு காட்டுது. இதே மாதிரி சேலரிக்கும் போட்டா ஒர்க் ஆகும் பாருங்க. இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்றேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டாப் பாட்டம் ரூல்ஸ் டாப் 10% கொடுத்தா 10%க்கு ஒரு செல்லு ஷோ ஆகுது. இதுவே 12 கொடுத்தா 2 செல்லு, 18 கொடுத்தா 3 செல்லு அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி வேல்யூஸ் ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? நான் சிம்பிளா ஓகே கொடுத்துறேன். மறுபடியும் கிளியர் ரூல்ஸ் கொடுத்துட்டு மொத்தத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து டாப் 10% காட்டணும் இல்லையா? அதே தான் பாட்டம் 10%. அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஓகேங்களா? சோ அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து அபோவ் ஆவரேஜ். அபோவ் ஆவரேஜ் அப்படின்றது என்னன்னா, நான் இங்க ரேஞ்ச் செலக்ட் பண்ணிருக்கேன்னா செலக்ட் பண்ண ரேஞ்சோட ஆவரேஜ் எவ்வளவு பாருங்க. அதாவது ஆவரேஜ் சேலரி எவ்வளவு பாருங்க. ஒரு எம்ப்ளாயோட 27,499.65 காட்டுதுங்களா? அதாவது 27,500 ரூபாய் தான் ஆவரேஜா ஒரு எம்ப்ளாயோட சேலரி. சோ இந்த டாப் பாட்டம் ரூல்ஸ் போயிட்டு அபோவ் ஆவரேஜ், அதாவது இந்த ஆவரேஜ்க்கு அபோவ் இருக்கிற சேலரிஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ரெட்ல காட்டுது பாருங்க. அதாவது 27,500 ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களோட
பர்சனோட சேலரி எல்லாம் ரெட்ல காட்டுது. எனக்கு நான் அதை கிரீன்ல செட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டாப் பாட்டம் ரூல்ஸ்ல பிலோ ஆவரேஜ், அதாவது 27,500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற சேலரிஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெட்ல காட்டுது. ஓகே எனக்கு ரெட்லயே இருக்கட்டும், ஓகே கொடுத்துனா. இங்க நல்லா பாருங்க, ரெண்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆவரேஜுக்கு அபோவ் இருக்கிற சேலரி எல்லாம் ஹைலைட் பண்ணுது. செகண்ட் கண்டிஷன் ஆவரேஜுக்கும் கீழே இருக்கிற சேலரிஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுது. புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் டாபிக் டேட்டா பார்ஸ். ஃபர்ஸ்ட் கிளியர் ரூல்ஸ் கொடுத்து மொத்தத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, அவங்க இந்த மந்த் எத்தனை டைஸ் வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற டீடைலிங் என்டர் பண்ணிருக்கேன். இது இந்த ரேஞ்சை மொத்தத்தை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பார்ஸ்ல கிரேடியன்ட் ஃபில்ல இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். இப்ப பாருங்க 28, அதாவது இதான ஹையஸ்ட் நம்பர், ஹையஸ்ட் ஒர்க்கிங் டேஸ் 28 இருக்கிற செல்ஸ்ல எல்லாம் ஃபுல் ஷோ பண்ணுது. அதாவது அந்த பார் ஃபுல்லா ஷோ ஆகுது. எப்படி ஷோ ஆகுது? கிரேடியன்ட், அதாவது டார்க்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்ல முடியுது. ஓகேங்களா? இதே 15னா ஆஃப் தான் காட்டுது. 19க்கு 13க்கு எல்லாம் ஆஃப்ல காட்டுது பாருங்க. ஏன்னா ஃபில் ஆகல, பிகாஸ் அதுல இருக்கிற வேல்யூஸ் லெஸ் தென் 28, பிகாஸ் இதுல இருக்கிறதுலே 28 தான் ஹையஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு கிரேடியன்ட் ஃபில் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ரூல்ஸ் கொடுத்துடலாம். டேட்டா பார்ஸ்ல சாலிட் ஃபில், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் கலர், அதாவது பர்பிள் கலரை சூஸ் பண்ணிட்டு நல்லா கவனிச்சீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில் வந்து லைட் டார்க்ல ஆரம்பிச்சு அப்படியே லைட்டா முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கா காட்டுது பாருங்க, பிரைட்டா காட்டுது. ரேஞ்சும் அதே மாதிரி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் 28. ஸோ அந்த பார் ஃபுல்லா காட்டுது. 28க்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஃபோட பாரும் கம்மி ஆகிட்டே போகுது பாருங்க. 19க்கு 13க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இதுதான் டேட்டா பார்ஸ். ரெண்டு டைப் இருக்கு, கிரேடியன்ட் ஃபில், சாலிட் ஃபில். ஓகேங்களா? கிளியர் ரூல்ஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கலர் ஸ்கேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸ்ல டெம்பரேச்சரை நோட் பண்றதுக்காகவோ இல்ல ஏதாவது சம் பாராமீட்டர்ஸை ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாக்குள்ள மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சீரியலா இருந்தா மட்டும் தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கச்சாமச்சான இருந்துச்சுன்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அதுக்கு டேட்டா பார்ஸ் தான் ஓகே. சீரியலா ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த கலர் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணலாம். சீரியலா ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்கனா கம்மி வேல்யூஸ்ல இருந்து அதிகமா போற வேல்யூஸ் இருக்கு. 10ல ஆரம்பிச்சு 100ல முடியுது. இப்ப லோல இருக்கிற வேல்யூ எல்லாம் ரெட்ல ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கிரேடியன்ட் ஆகி மிடில் வேல்யூஸ் எல்லாம் மஞ்சள் கலர்ல, அதாவது எல்லோ கலர்ல மாறிடுச்சு. அதுக்கும் மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா லாஸ்டா ஹை நம்பர் வந்து கிரீன்ல காட்டுது. ஓகேங்களா? இதுதான் கலர் ஸ்கேல்ஸ். இங்க ஏகப்பட்ட கலர் ஸ்கேல்ஸ் ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளியர் ரூல் கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஐகான் செட்ஸ். இப்போ இந்த ரேஞ்சில் ஐகான் செட்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணி உங்களுக்கு ஆரோஸ் வேணா ஆரோஸ், டிராபிக் லைட்ஸ் வேணா டிராபிக் லைட்ஸ், சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ரேட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க டவர் மாதிரி, அதாவது நம்ம மொபைல் சிக்னல் மாதிரி ஐகான்ஸ் கிடைக்குது. ரேட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாக்ஸஸ்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ சிம்பிளா கலர் ஆரோஸ் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சீங்கன்னா லோ வேல்யூஸ் எல்லாம் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிற ஆரோ ஐகான்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜா இருக்கிற வேல்யூஸ்க்கெல்லாம் மிடில் இருக்கிற மாதிரி ஆரோ ஐகான் வந்திருக்கு. ஹை வேல்யூ இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் அப்வர்ட்ல இருக்கிற ஆரோ ஐகான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஐகான் யூஸ் பண்ணி உங்களால சார்ட்டிங் கூட பண்ணிக்க முடியும் பாருங்க. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல சார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இங்க சார்ட் ஆன் அப்படின்னு இருக்கா, இதுல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஐகான மேல வரணுமோ அந்த ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அப்வர்ட்ல இருக்கிற ஆரோ வேணும் அப்படின்னா அப்வர்ட் அந்த ஆரோ செலக்ட் பண்ணிட்டு ஆன் டாப் வச்சுட்டு ஓகே கொடுத்தனா மேல் நோக்கி இருக்கிற ஆரோஸ் எல்லாம் மேல் நோக்கியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. அது கீழே லோயஸ்ட் வேல்யூஸ் வருது. அதுக்கும் கீழே மிடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க சார்ட்டிங் கூட அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் கிளியர் பண்ணிடுறேன். ஹோம் டேப்ல கிளியர் ரூல்ஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ரேட்டிங் கொடுக்கலாம் பாருங்க. இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஐகான் செட்ஸ்ல ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன் பாருங்க. 100 எல்லாம் ஃபுல்லா காட்டுது, 80 ஓரளவுக்கு ஃபுல்லா காட்டுது, 90 காட்டுது, 10ல எதுவும் காட்டல, 20 காட்டல, 30 காட்டல, 40, 50, 60, 70 எல்லாமே ஆஃப் காட்டுது. ஓகேங்களா? வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஐகான்ஸும் சேஞ்ச் ஆகிக்குது. சோ ஐகான் செட்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளியர் ரூல்ஸ் பாருங்க. இப்போ நான் இந்த ரேஞ்சில் சேலரின்ற ரேஞ்சில் ஆவரேஜ் தானே பார்த்தோம். அபோவ் ஆவரேஜ் கிரீன்ல ஷோ பண்றேன். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு ஃபார்மேட்டிங் டூல் யூஸ் பண்றேன். பிலோ ஆவரேஜ் எல்லாம் ரெட்ல போடுறேன். இப்போ இதுல ரெண்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு. சரிங்களா? அபோவ் ஆவரேஜ்க்கு ஒரு ஃபார்மேட்டிங், பிலோ ஆவரேஜ்க்கு ஒரு ஃபார்மேட்டிங் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா? இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டிங்கை மட்டும் கிளியர் பண்ணணும், ஒரு ரூலை மட்டும் கிளியர் பண்ணணும், இன்னொரு ரூல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே கிளியர் ரூல்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கிளியர் ரூல்ஸ்ல கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் அப்படின்றதையும் கொடுப்போம், இல்ல ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட்டையும் கிளியர் பண்ணுவோம். பட் இது ரெண்டுத்துல எது பண்ணாலுமே உங்களுக்கு
உங்களுக்கு 2 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் எகிரிடும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மேனேஜ் ரூல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால இந்த ஃபார்மேட்டை எடிட் பண்ணிக்க முடியும். அதாவது பிலோ ஆவரேஜ்னு இருக்கு பாத்தீங்களா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ரூல் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் பாருங்க, பிலோ ஆவரேஜ் மட்டும் இல்ல அபோவ் ஆவரேஜ் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கா எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல அட்வான்ஸ் மெத்தட் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் ஆர் நோ டைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.